ஹாய், வெல்கம் டு அம்மா பயனாள பரிகள் சேனல். எங்க சேனலை புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல்ல வச்சிருங்க. அப்பதான் நாங்க போற புது வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பண்ணிருந்தோம் ஒயிட் ஐஸ் சேலஞ்ச் தான். ஒயிட் ஐஸ் சேலஞ்ச் வந்து என்ன மட்டும் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஏன் எதனாலன்னு தெரியல. என்னோட கண்ணு பெருசா இருக்கனால நிஜமாலுமே ஒரு ஹாரர் லுக், அந்த மாதிரி ஒரு டெரர் லுக் தெரிஞ்சிருக்கு போல. மேபி அவங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு யாருக்காவது சாப்பாடு விட்றது கூட இந்த பாரு பேய் அப்படின்ட்டு என்னோட ஒயிட் ஐஸ் சேலஞ்ச் அந்த ஃபோட்டோவை காட்டி பயமுடுத்தி சாப்பாடெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு அகெயின் பார்ட் 2 போடுங்க, நான் மட்டும் பண்ணணும், ரொம்ப நேரம் அப்படி க்ளோஸ்அப்லலாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ரயான் ட்ரை பண்ணுவான். அவனால கொஞ்ச நேரம் தான் வச்சுருக்க முடியும். நானுமே கொஞ்ச நேரம் தான், ஏன்னா கண்ணெல்லாம் வலிச்சிச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரயான், என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட? நீ கண்ணை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சொல்லு, அப்படியே நான் க்ளோஸ்அப்ல வரேன். க்ளோஸ்ல வாங்க, கண்ணை ஓப்பன் பண்ணிட்டேன். முடியாது, இன்னும் கொஞ்சம் கண்ணை ஓப்பன் பண்ணி க்ளோஸ்அப்ல வாங்க. பயமா இருக்கா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் வாங்க, கேமரா கிட்ட போங்க. கேமரா கிட்ட போய் அதுக்கு நானே பக்கத்துல போயிட்டு இருங்க, நான் பண்றேன். பண்ணிட்டேனான்னு சொல்லுங்க. இவ்ளோ க்ளோஸ்அப்லயா நான் போய் பண்ணேன்? ஆமா. ஐயோ, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ். நம்ம கண்ணு வந்து ரொம்ப பெருசு गाइस. அதான் பண்ணுங்க. என் கண் ரொம்ப சின்னது பாருங்க. அம்மா கண்ணு, என் கண்ணு அம்மா அசால்ட்டா பண்றேனம்மா. ஆமா. ஆனா அப்படியே கண்ணுக்குள்ள மேல பாக்கும்போது சும்மா ரயான், இன்னும் கொஞ்சம் க்ளோஸ். சும்மா இருமா. கண்ணுக்குள்ள அப்படியே மேல பாக்கும்போது அப்படியே அந்த நர்வ்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது எனக்கு. அந்த புழு புழுவா தெரியும். அது நர்வ்ஸ். அதான் நர்வ்ஸ். புழு புழுவா தெரியும். இவன் கண்ணுக்குள்ள புழுவெல்லாம் இருக்குது போல. ஏமா அதாம நர்வ்ஸ் புழு மாதிரி தெரியும் லைட்ட பார்த்தா. அதான் நர்வ்ஸ். ஓகே, அடுத்த சேலஞ்ச் வீடியோல ஒயிட் ஐஸ் சேலஞ்ச் கேட்டவங்களோட அக்செப்ட் பண்ணிட்டோம். பார்ட் 2 பண்ணிட்டோம். ஒயிட் ஐஸ் சேலஞ்ச் பார்ட் 2 பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்ட் 3 எல்லாம் யாரும் கேட்காதீங்க. கண்ணு வலிக்குது, கண்ணு தெரியாம போயிரும். அப்புறம் இருக்கிறதே எங்க கிட்ட இதுதான். அப்புறம் போயிரும். அது வேற ஈஸியான சேலஞ்ச் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க. இந்த ஒயிட் ஐஸ் சேலஞ்சில நான் வந்து எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோம். அதையும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இப்ப பார்க்கலாம். நான் எவ்வளவு டைம் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு பார்க்கலாமா? டைமர் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, 3 2 1 ஸ்டார்ட். சரிதா? ஒயிட் ஐஸ் தான். பிளாக் தெரியலையா? தெரியல. 10 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்ட், 15 செகண்ட்ஸ். ஆனா கண்ணு ரொம்ப 20 செகண்ட். யாரும் இத ரொம்ப நேரத்துக்குலாம் ட்ரை பண்ணாதீங்க. 25 செகண்ட். யாரும் ட்ரை பண்ணாதீங்க. 30 செகண்ட். பயப்படுறவங்க, குழந்தைகள், கர்ப்பிணிகள், பேஷண்ட்ஸ் 35 செகண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்க்காதீங்க. 40 செகண்ட். பயந்துருவீங்க. எனக்கு கண்ணு பெருசா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் பயந்துருவீங்க. 45 செகண்ட்ஸ். 50 செகண்ட்ஸ். அப்படியே கண்ணு அப்படியே இதான் இருக்கும். 55 செகண்ட்ஸ். என்ன 5 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கான் போல. 1 மினிட். ஆமா, 1 மினிட் 5 செகண்ட்ஸ். ஐப்ரோஸ்லாம் அப்படியே வலிக்கும். 1 மினிட் 10 செகண்ட்ஸ். 1 மினிட் 15 செகண்ட்ஸ். அவ்வளவுதான் போதும். ஓகே, ஆஃப். 1 மினிட் 18 செகண்ட். 90 மில்லி செகண்ட். 1 மினிட் 18 செகண்ட். 1 மினிட் 18 செகண்ட். 90 மில்லி. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம். கண்ணு வலிக்குதுல, இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை.